தக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நிறைய தடவை எல்லோரும் இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள். மேன்மைகள் செய்வ நீதி என்றதும் விளங்குக உலகமெல்லாம் என்று கோஷமிட்டிருப்பீர்கள். இன்று நான் உங்களை கேட்பது சைவ நீதி அப்படி என்று ஏதாவது தனியாக இருக்கிறதா? டச்சு சட்டம், ஆங்கில சட்டம், இந்து சட்டம், இஸ்லாமிய சட்டம் மாதிரி சைவ சட்டம் என்று ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியாது. அதைத்தான் இன்று முதன்மையாக தெரியப்படுத்தப் போகிறேன். சிவபெருமானுடைய நீதியில் இருவருக்கிடையே ஏதோ தகராறு நடந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டால் இது யாருடைய குற்றம் என்று நீங்கள் எவ்வாறு விசாரித்து அறிந்து கொள்வீர்கள்? இருவரையும் அழைத்து நடந்தது என்ன என்று கேட்டு அவர்கள் சொல்வது உண்மைதானா என்பதற்கு சாட்சிகளை வரவழைத்து அந்த உண்மையின்படி யார் சொல்வது உண்மையாயிருந்தாலும் இந்த உண்மைக்கு, அதாவது அவனை அடித்து விட்டான் என்றால் 2 பேரும் அடித்து கொண்டிருப்பார்கள். அதை முதலில் அடித்தவன் யார் என்று நீதிபதி கண்டுபிடித்து குற்றம் யாருடையதென்று தீர்மானிப்பார். அப்போ 2வது அடித்தவன் அடித்தது குற்றம் இல்லையா, அது தற்காப்பு செயல் என்று அவனுக்கு தண்டனையிலிருந்து மன்னிப்பு வழங்கப்படும். ஆனால் இதே வழக்கு சிவபெருமானிடம் போனால் என்ன நடக்கும்? சிவபெருமான் ஒரு நாளும் இருவரையும் இரு தரப்பையும் வரவழைத்து விசாரணை செய்து தீர்ப்பு வழங்குவது இல்லை. அதனால் இது குற்றம், இது குற்றமில்லை, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது பாவம், இதை செய்யலாம், இதை செய்தால் பாவம், இதை செய்தால் புண்ணியம் என்றெல்லாம் அவரிடத்தில் சட்ட புத்தகம் இல்லை. அப்படியானால் சட்டம் இல்லாமல் எப்படி ஒரு நீதியை வழங்குகிறார் அவர்? அந்த நீதியை வைத்து இந்த பிரபஞ்சத்தை எப்படி காப்பாற்றுகிறார், இயக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களா? ஒருவன் இருவரும் அடித்து கொண்டார்களா, இருவரையும் அவர் கூப்பிடுவார், விசாரிப்பார். இந்த பார், அவன் அடித்ததை பற்றி பேசாதே, அவனை பற்றி பேசாதே, உனக்கு நடந்தது என்ன? அவன் அடிச்சிட்டான், ஏய் அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லு. அதனால் உனக்கு என்ன நஷ்டம், என்ன கஷ்டம் சொல்லு. வலிக்குது, வேற அவ்வளோதான், வேற என்ன வேணும்? அவனை திருப்பி அடிக்கணும்,
அந்த பேச்சு, அவனை பற்றின பேச்சு இருக்கவே கூடாது. போச்சுதா? வலி போயிடுச்சுதா? இப்போ அப்போ உன்னுடைய பிரச்சனை தீர்ந்து போச்சா? நீ கிளம்பலாம். அடுத்தவர் நீ வா, உனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்னை அடிச்சுட்டு. அவனை பற்றி பேசாத. உனக்கு பிரச்சனை. அடி வாங்கிட்டியா? அடி கொடுத்துட்டியா? அடி வாங்கின, அடி கொடுத்த, பரவாயில்ல. அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? வலிக்குது. சரி, உனக்கு வலி ஒரு பிரச்சனை, அதை போக்கணும். அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லு. செலவு கொஞ்சம் காசு வேணும். ஏய், காசுக்கு இதுக்கடா இது? அதில் அடி வாங்கினா நஷ்டஈடு ஏதாவது கொடுக்கத்தானே வேணும் சுவாமி. அப்படி இங்கே சட்டமே இல்லை. அப்படி நஷ்டஈடு பார்த்தா உனக்கு பிறவியே கொடுத்துருக்க முடியாது. சரி, அதை விடு. வேறு என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. 2 பிரச்சனை. ஒன்று அடி வாங்கிட்டு இப்போ வேலைக்கு போயிடுச்சு. அப்படியே தீர்த்து வச்சிடுவார். அந்த பக்கமும் துன்பம் தீர்ந்ததா, இந்த பக்கமும் துன்பம் தீர்ந்ததா, அவன் என்ன அடித்தான், இவன் என்ன அடித்தானுங்கிற பகையும் தீர்ந்து போச்சுதா. அதுக்கு பேர் தான் சைவ நீதி, சிவநீதி. இப்போ சொல்லுங்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி பேசுகிறவங்களும், எல்லா இனத்தவரும், எல்லா நாட்டுக்காரரும் இந்த சைவ நீதியை பின்பற்றினால் இன்று இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தகராறும் இருக்காது. எல்லா மக்களும் ஒருவரோடு ஒருவர் உறவாடி கொண்டு இன்புற வாழ்ந்து கொண்டு இருப்பர். ஆக உங்களுடைய நீதியில் தவறு இருக்கிறது. சரி, அடுத்து உங்களுக்காக ஒரு நாடகம் போட போகிறார்கள். அது ஒரு திருமண வழக்கு. அந்த நாடகத்தை, என்ன கதையை நான் முதலிலே சொல்லிவிட்டால் கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக போய்விடும். அது என்னவென்று சொன்னால், ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பாலுண்டு சிவனருளால் ஞானம் பெற்ற திருஞான சம்பந்தர் ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறார். வன்னி மரமும் கிணறும் சிவலிங்கமும் அதற்கு சாட்சி என்று சொல்கிறார். இந்த சாட்சியை வைத்துக்கொண்டு நாம் எப்படி திருமணத்தை ஏற்றுக்கொள்வது? திருமணம் என்பது நமக்கு தகராறு பிடித்தது. பெற்றவங்களுக்கு திருமணம் செய்து கொண்டவங்களுக்கு இடையில் வழக்கு. அந்த வழக்கை தீர்க்கணுமெண்டா அந்த திருமணத்துக்கு சாட்சியை கூட்டிகிட்டு வரணும். ஆனால் அதை சைவ நீதிப்படி சிவபெருமான் மதுரையிலே தீர்த்து வைக்கிறார். அது எவ்வாறு என்பதை நீங்கள் பேசாத சாட்சிகளின் விஜயம் என்ற ரத்தினவல்லி வரலாற்று நாடகத்தில் காணப்போகிறீர்கள். அடுத்தது அந்த வரலாற்று கதையை நான் சொல்லலாம் என்று நினைத்தால், ஏன் அடுத்த கணமே நினைப்பை மாற்றி அது நடந்து முடிந்த வாழ்க்கை, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய கதையிலே ஏதாவது ஒரு துண்டு சொன்னால் என்ன அப்படி என்று நினைத்தேன். அதில் ஒரு துளியை சொல்லலாம் என்று நம்புகிறேன். அதாவது, நீங்கள் எல்லாரும் எப்போதும் எல்லாம் அவன் செயல் அன்னுவீங்க. அவன் ஏதாவது அடிச்சிட்டான், பிடுங்கிட்டான், சரி விடுங்க, எல்லாம் அவன் செயல். அப்படி இப்படியே எல்லாம் அவன் செயல் அவன் செயல் என்று சொல்லி அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டு சென்றதுனால நாட்டில் அதர்மம் நிறைஞ்சிருச்சு.
தர்மம் எல்லாம் எல்லாம் அவன் செயல் என்று சொல்லி தூங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தட்டி எழுப்புறது அப்படின்னு கேட்குற. ஏதாவது வழி இருக்கா தட்டி எழுப்ப, அல்லது அவ்வளவுதானா? சொல்லுங்கள், சத்தியமாக சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு வழி இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டையும் வழி இருக்கிறதா தெரியல. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் எல்லாம் அவன் செயல். நமக்கு ஒரு பாதிப்பு வருது, ஒரு காயம், ஒரு நஷ்டம் வருது, எல்லாம் அவன் செயல் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், அவன் நன்றுடையான் தீயதில்லான். திருஞான சம்பந்தர் சொல்லுவார், நன்றுடையான் தீயதில்லான். அப்போ எல்லாம் அவன் செயல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அந்த தீமை என்று நாங்கள் நினைத்தது எங்களுக்கு நன்மையே செய்யும். ஏனென்றால் அவன் செய்வதெல்லாம் நன்மை மட்டுமே. அதனால் தீமை வரக்கூடாது என்கிறதுக்காக நம்ம சொல்கிறது தான் எல்லாம் அவன் செயல் என்கிறதே அல்லாமல் எவனையும் கண்டுகொள்ளாமல் விடுறதுக்காக சொல்வதில்லை. எல்லாம் அவன் செயல் என்று சொன்னால் அடுத்த சொல் நமச்சிவாய என்பதாகத்தான் இருக்கும். இது வாழ்க்கையில் நாம் அறியாமையிலேயே மூழ்கி இருந்து கொண்டு அறிஞர்கள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. உங்களுக்கு தெரிந்த நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு தொடரினதும் ஒவ்வொரு சொல்லினதும் மெய்ப்பொருள் என்ன என்பதை இறைவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ என்னை பார்த்துட்டு கேட்பாங்க, என்ன ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய சிவனடியாராக இருக்கீங்க, எங்களுக்கு இத்தனை வருஷமாக வந்து சிவராத்திரியில் இவ்வளோ அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு இப்படியா நக்கால் நடக்க முடியாமல் இப்படி இது உங்களுக்கு இறைவன் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்? ஓ, அது நீங்கள் முன்னர் செய்த வினையாக இருக்குமோ என்று சொல்வார்கள். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இதுவரையில் தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால் எனக்கு தெரிந்து அவன் கொடுத்த துன்பமெல்லாம் தண்டனை அல்ல, படிப்பினை. ஏதோ ஒன்றை நான் தவறாக செய்து கொண்டே போகிறேன், அதை நிறுத்தடா 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 என்று அவர் நாய்வுகுல நம்முடைய மொழியிலே குறைக்க முடியாது. நிறுத்து என்றால் அதை தவறான வழியிலே போனால் அந்த வழியை மூடுவார். மூடின உடனே அதை விடணும். நல்ல மாடண்டா ஒரு சூட்டில் விட்டுடும், இல்லையண்டா இன்னொரு சூடு, இல்லையண்டா இப்படி தான் எனக்கும் சூடு விழுந்தது, அதை நான் எப்படி தாண்டேன்னு மூணாவது சொன்ன உடனே மூணாவது சூடு அப்படின்னு கடைசி வரையும் சூடு வச்சுட்டு போனால் இந்த இந்த உடம்பே முழுமையாக கருகி போகும். அது வரைக்கும் சூடுதான். ஏனென்றால் அதுக்கு காரணம் நம்ம அவர் சொன்னதை சரியாக புரிஞ்சிக்கலை, பாடத்தை படிக்கலை. பாடம் என்ன படிக்க வேண்டியிருக்கு? ஜாலியாக இருக்க தானே இந்த பூமிக்கு வந்தோம். அப்படி செருப்பால் அடிப்பேன் என்ன சொல்லுங்கள். நீங்கள் ஜாலியாக இருக்கவா இந்த பூமியை படைத்திருக்கிறார்? நீங்கள் பாவங்களை செய்திருக்கிறீர்கள். அதனை எல்லாம் காரணத்தை கற்றுக்கொண்டு இந்த பூமியை சிவன் உய்யக்கொள்ளும் பூமியாக மாற்ற வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் சிவபெருமானின் சீடர்கள், பிரதிநிதிகள். மனிதனுக்கு அதுதான் சிறப்பு. ஆக அவருடைய பணியை நீங்கள் செய்ய வேண்டும். அவருடைய பணியை செய்யாமல் அவருடைய நீதிக்கு புறம்பானதை, அவருடைய நோக்கத்துக்கு எதிரானதை இங்கு செய்து கொண்டு இருப்பீர்களே ஆனால்
அழிவைத்தான் சந்திப்பீர்கள். இன்று இந்த பூமியில் வாழ்வையே இரண்டாக பிரித்து விட்டார்கள். ஒன்று உலகியல் வாழ்க்கை, இன்னொன்று ஆன்மீக வாழ்க்கை என்று. அது என்னடா ஆன்மீக வாழ்க்கை? ஆன்மீக வாழ்க்கை என்றால் இறைவனுடைய திருவடியை சேர்றது. அப்போ அது என்னடா உலகியல் வாழ்க்கை? உலகியல் வாழ்க்கை என்று சொன்னால் ஜாலியாக தின்னு குடித்து பிள்ளை குட்டியோடு இருக்கிறது. அடப்பாவி, அப்படியாடா சுவாமி சொல்லியிருக்கிறார்? ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் பாடத்தையும் படிக்க வேண்டும். அந்த பாடத்தில் கடினமான பாடமும் இருக்கும், கணிதம் போல். அதே நேரம் ஒரு பாடம் விளையாட்டு ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு, விளையாட்டு போல். அந்த விதமாக இருப்பதில் ஏதோ ஒன்றை எடுத்து வச்சு விளையாடுவதற்காக இன்னொன்றை குற்றம் என்று சொல்பவர்கள்தான் வாழ்க்கையை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் வாழ்வியல் என்று சொல்லி, ஆன்மீகம் என்று சொல்லி ரெண்டு கிடையாது. அந்த ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் சந்திக்க கிடைத்த நேரத்தில் இதற்கு மேல் எடுத்துக்கொள்ளாமல் எங்களுடைய அன்பான கலைஞர்கள் தப்பாட்டம் போட்டு உங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுத்து நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.